ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கும். பாபா நினைவுல இருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், பாபா நினைவுல சரி குஷியா சரி இருக்கிறோம். சிஸ்டர். முரளி இன்னைக்கு என்ன சொல்றாரு பாபா? இன்னைக்கு 30/8/2024 முரளி சிஸ்டர். பாபா சொல்றாங்க, துக்கத்தை நீக்கக்கூடிய பாபா நம்மை சுகதாமத்திற்கு அழைத்து செல்றார். அதுக்காக தான் பாபாவே வந்திருக்காங்க என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நாம் சொர்க்கத்தின் அழகிய தேவதையாக ஆக போறோம் அப்படிங்கிற சந்தோஷம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கணுமா. கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு நிலையை பார்த்தாலும் தந்தைக்கு கவலையே ஏற்படுவதில்லை, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. பதில்: ஒரு சில குழந்தைகள் முதல் தரமான நறுமணம் உள்ள மலராக இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு சிறிதளவு கூட நறுமணம் இல்லவே இல்லை. ஒரு சிலரிடம் நிலை மிகவும் நன்றாக இருக்குது. ஒரு சிலர் மாயையின் புயலில் தோற்று போறாங்க. இவை எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட தந்தைக்கு கவலை ஏற்படவே இல்லையா. ஏன்னா சத்தியுகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்குது என்பதை தந்தை இப்போ நல்லா தெரிஞ்சிருக்காங்க. பிறகு குழந்தைகளே, கூடுமானவரை நினைவில் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மாயையின் புயல்களுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு தந்தை நம்மளுக்கு அடிக்கடி அந்த அறிவுரையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, எல்லையில்லாத தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. மிகவுமே இனிமையான குழந்தைகள் தந்தை அவர் என்பதையே புரிஞ்சுக்கிறாங்க. பிறகு கல்வி அளிக்கும் ஆசிரியர் கூட மிகவும் இனிமையானவர் அவர்தான். இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது மிகவும் இனிமையான பாபா அவர்தான் இனிமையான பாபாவா இருந்து நம்மளுக்கு ஞானம் கொடுக்குறாங்க. அவரிடம் இருந்து சொர்க்கத்தின் ஆசி கிடைக்குது. அப்ப அந்த கிடைக்க வேண்டிய நிலையில் பாபா அவர்தான் நம்மளை கொடுக்க வேண்டிய நிலையிலும் இருக்கிறாங்க. அவரிடம் இருந்து சொர்க்கத்தின் ஆசையும் கிடைக்குது. அப்புறம் நினைவில் இருந்தா நம்மளுக்கு அந்த பாவமும் நீங்குதுன்னு சொல்லுவாங்க. பாபா சொல்றாங்க, குழந்தைகள் இன்னைக்கு ஃபுல்லா பாபா எதை பத்தி பேசுறாங்கன்னா இனிமைதான். எப்படிப்பட்ட அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, இனிமையான அப்பா கிடைச்சிருக்காரு, இனிமையான ஆசிரியர் கிடைச்சிருக்காரு. அதனால நீங்க கூட எப்படி இருக்கணும், இனிமையா இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இங்க நீங்க அமர்ந்திருக்கும் போது கூட இனிமையான தந்தையா அவர் உங்களுக்கு இருக்காரு. ஏன்னா அந்த தந்தை தான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறதுக்கு வழி கொடுக்குறாரு. அதனால என்ன பண்ணணும், நம்ம நினைவுல இருக்கணும். இங்கு வேஷியாலயத்துல விகார உலகத்துல நீங்க இருக்கீங்க. ஆனா அப்பா எவ்வளவு இனிமையான அப்பா கிடைச்சிட்டாரு. அந்த குஷி உங்க இதயத்துல இருக்கணும். தந்தை நம்மை அரை கல்பத்துக்கு எங்க அழைச்சிட்டு போறாரு, சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. 2500 வருஷம் அவர்தான் நம்மளுடைய துக்கத்தை எல்லாம் அளிப்பவர். ஒன்று இப்பேற்பட்ட தந்தை. பிறகு அந்த தந்தை தான் நமக்கு இனிமையிலும் இனிமையான அப்பா இருக்காரு, துக்கத்தெல்லாம் நீக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த தந்தை தான் நமக்கு ஆசிரியராகவும் இருக்காரு. நமக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. இந்த உலகத்துல வேற யாராலையும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா யாருக்குமே இந்த உலகத்தை எப்படி நம்ம ஆத்மாக்கள் வரோம், எங்க போக போறோம், இந்த உலக நாடகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஞானமுமே யாருக்குமே கிடையாது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது, 84 பிறவிகள் எப்படி கடந்து போகுது, இது எல்லா விஷயங்களுமே ஒரு நொடியில உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. பிறகு புரிய வச்சுட்டு கூடவே அழைச்சிட்டு போறாரு. நீங்க இங்க இருக்க போறது இல்ல, கண்டிப்பா அப்பா நம்மள எங்க கூட்டு போயிருவாரு, சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போயிருவாரு. அனைத்து ஆத்துமாக்களையும் கூட தான் அழைச்சிட்டு போவாரு. மீதி இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. நிறைய நாட்கள் கழிந்து போயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் சிறிது காலம்தான் இருக்கு. அதனால சீக்கிரமா என்ன நினைவு செஞ்சீங்கன்னா பல பிறவிகளா நம்ம ஆத்மால சேர்ந்துள்ள பாவ சுமைகள் உங்களை விட்டு போயிடும். மாயையின் யுத்தம் நடக்கதான் செய்யும். பாபா யுத்தம் நடக்காது சொல்லல, நடக்கதான் செய்யும். ஆனா நீங்க என்ன நினைவு செஞ்சீங்கன்னா அந்த யுத்தம் கூட நின்று போயிடும். எனவே ஒரு பொழுதும் என்ன பண்ணாதீங்க, எவ்வளவுதான் சங்கல்பங்கள் விகல்பங்கள், இது முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் பாபா சொல்றாரு, என்ன சங்கல்பம் வரட்டும், என்ன வீணான எண்ணங்கள் வரட்டும், புயல்கள் வருதா, பிரச்சனைகள் வருதா, இரவு ஃபுல்லா நீங்க எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு,
கவலை, துக்கம், குழப்பம் இந்த மாதிரி வந்துட்டே இருந்து தூக்கம் கெட்டு போனாலும் சரி. ஆனா நீங்க பயப்படக்கூடாது. என்ன இப்படி வருது? நான் பாபா குழந்தையா தைரியமா இருந்து பாபாவை இருக்கணும். நினைச்சு எனக்கு இப்படி வருதே அப்படிலாம் நினைக்க கூடாதாம். தைரியமாக இருக்கணும். இது எல்லாமே கண்டிப்பா வரும். இந்த மாதிரி பல பேருக்கு பல நாள் துக்கமே இருந்திருக்காது ஃபுல்லா, நைட்டு ஃபுல்லா. அப்ப கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது, குழப்பத்துல வரக்கூடாது. இதெல்லாம் கனவுலாம் அவசியம். வருமா? கனவும் வரும். ஆமா, அதே சொல்றாரு. இதெல்லாமே அவசியம் வரும். கனவுகள் கூட நிறைய வரும். இத பார்த்து ஆனா பயப்படக்கூடாது. இது எல்லா விஷயங்களுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? தைரியமா இருக்கணும். ஏன்னா இது போர்க்களம் இல்லையா? ம். எல்லாமே இப்ப என்ன பண்ண போகுது? போர்க்களத்துல அழிய போகுது. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொன்னாங்க, நீங்கள் மாயையை வெல்வதற்காக போர் 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 புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மற்றபடி இதில் மூச்சு ஆகியவற்றை ஒன்றும் நிறுத்த வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம மூச்சு நின்றுமோன்னு பயப்படலாம், அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். அதாவது நிறைய யோகாலாம் சொல்லி தர்றாங்கல்ல, ஹட யோகா, மூச்சை வந்து ஆத்மா. ஹோல்ட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ண சொல்றாங்க. மூச்சை நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாரு. ஆத்மா சரீரத்தில் இருக்கும் வரை மூச்சு இருக்கும் கண்டிப்பா. இதில் சுவாசம் ஆகியவற்றின் நிறுத்துவதற்காக கூட முயற்சி செய்யக்கூடாது. ஹடயோகம் ஆகியவற்றில் உள்ளது கஷ்டம் எவ்வளவு இருக்குது அதுல. பாபாவிற்கு, அதாவது பிரம்மா பாபாவுக்கு அனுபவம் நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சமா எல்லாமே கத்து கொடுத்தாங்க, அப்படியே கத்துட்டு இருந்தாரு. ஆனாலும் நேரமும் வேண்டும் தானே அந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம். எப்படி தற்காலத்துல ஞானம் நன்றாக உள்ளது, ஆனால் நேரம் எங்க இருக்கு இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவு தொழிற்சாலைகள் உள்ளன, இது உள்ளன என்று உங்களிடம் சொல்றாங்க. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, ஒன்று தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள், அடுத்து சக்கரத்தை மட்டும் நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான் அப்படின்னு தந்தை நம்மளுக்கு அறிவுரை கூறிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன அவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சத்யுக திரேதா யுகத்தில் இவர்களுடைய, அதாவது தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. பிறகு இஸ்லாமியர், பௌத்தியர் ஆகியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது. அவர்கள் தங்களது தர்மத்தை மறந்து விட்டனர். நம்மளதான் சொல்றாங்க. தங்களை தேவி தேவதை என்று கூற முடியவில்லை. ஏன்னா அப்பவித்திரமாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டனால தேவதைகளோ தூய்மையானவர்களாக இருந்தாங்க. நாடகத்தின்படி பிறகு அவர்கள் இந்து என்று அழைக்க முற்பட்டு அப்படியே இந்துன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையில் இந்து தர்மமே கிடையாது. இந்துஸ்தான் என்ற பெயரோ பின்னால் ஏற்பட்டதுதான். உண்மையான பெயர் பாரதம் தான். பாரத மாதாவிற்கு ஜெய் அப்படின்னு பாடுறாங்க. ஹிந்துஸ்தானின் மாதாக்கள் என்று கூறுகிறார்களா என்ன? பாரதத்தில்தான் இந்த தேவதைகளின் ராஜ்யமும் இருந்தது. பாரதத்திற்கு தான் மகிமை செய்கிறாங்க. அதனால தந்தையை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு கற்பித்து கொடுக்கிறாங்க. தந்தை வந்திருப்பதே வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தான். யாரை அப்படின்னு கேக்குறாங்க? ஆத்மாக்களை தான். நீங்கள் எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக ஆயிருவீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, தூய்மை ஆகிட்டே போனீங்கன்னா பிறகு தண்டனையை அடைய மாட்டீங்க. ஒருவேளை தண்டனை வாங்குனீங்கன்னா பதவி குறைஞ்சு போயிடும். எனவே எந்த அளவு நினைவு செய்வீங்களோ அப்பாவை நினைக்க நினைக்க அந்த அளவு விகர்மங்கள் விநாசம் ஆகிட்டே இருக்கும். நிறைய குழந்தைகள் நினைவு செய்யவே முடியாம இருக்காங்க, சலித்து போயிடுறாங்க, யுத்தம் செய்யவே முடியல அவங்களால, அப்படியும் இருக்காங்க. அப்ப ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. அதனால எல்லாரும் ஒரே மாதிரி என்ன பண்ண முடியாது, அப்பாவுடைய நினைவுல மூழ்க முடியாது. அப்ப தேர்ச்சி அடையாம போறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பதவி இருக்குல்ல, ராஜா, ராணி, ஏழை, பிரஜைகள். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த புருஷார்த்தத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய பதவி இருக்கும். அதனால புருஷார்த்தம் கூட மாறுபடும். அங்கு சத்தியுகத்துல துக்கமே இருக்காது. அப்படி இருந்தா கூட ஏழை செல்வந்தர்ன்ற ஸ்டேஜ் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பாங்க. இது கலியுகம். இங்க பணக்காரர், ஏழைகள் எல்லாருமே துக்கத்துலதான் இருக்காங்க. ஆனா அங்க 2 பேருமே சுகமுடையவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஏழை, செல்வந்தர் அவங்க வசதியானவங்க, நமக்கு கொஞ்சம் வசதி கம்மின்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா அங்க துக்கமே இருக்காது. மற்றபடி வரிசை கிரமம் இருக்கும். சத்தியுகத்துல எந்த நோயுமே இருக்காது. ஆயுள் அவ்வளோ நீண்டதா இருக்கும். இந்த துக்க தாமத்தை
கம்ப்ளீட்டா மறந்துடும். மறந்துருவோம். ம். சத்தியுகத்துல உங்களுக்கு இந்த துக்கம் அப்படின்ற வார்த்தையே அங்க இருக்காதாம். நினைவுல கூட இது இருக்காது. இப்ப ம். தந்தை துக்கதாமம் மற்றும் சுகதாமம் 2யுமே நமக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் சொர்க்கம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா எப்ப இருந்தது? எப்படி இருந்தது? அது அவங்களுக்கு தெரியாது. லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்றனால யாருமே என்ன பண்றதில்ல, அவங்க நினைவுக்கு கொண்டு வர முடியாது. ஆனா இது நேற்றைக்கு உங்களுக்கு சுகம் இருந்தது. கொஞ்ச காலத்தின் விஷயம் தான் அப்படின்னு பாபா சொல்றார். நேற்று நடந்தது. நாளைக்கு திரும்ப அதே சொர்க்கம் வரப்போகுது. இங்க அப்பா அமர்ந்து கொண்டு அனைத்து மலர்களையும் பார்க்கிறாரு. எது நல்ல மலரா இருக்கு? எந்த மலர் வந்து நல்ல புருஷார்த்தம் பண்ணுது? யாரு நல்ல உழைப்பு செய்றாங்கன்னு பார்க்குறாரு. இவங்க வந்து எப்பவுமே ஒரே மாதிரி புருஷார்த்தம் பண்றாங்க. இவங்க குறைவா பண்றாங்கன்னு பாபா பார்க்குறாரு. சிலர் ம். வந்து கல் போன்ற புத்தி உடையவரா இருக்காங்க. ஆனா தந்தைக்கு எந்த விஷயத்த பத்தியும் கவலை கிடையாது. நான் குழந்தைகள் குழந்தைகள். சீக்கிரமாக படிச்சு செல்வந்தர் ஆகணும். ஆனா சீக்கிரம் படிச்சு புத்திசாலி ஆகணும். ஆனா எந்த அளவுக்கு படிக்கிறாங்க மற்றும் படிப்பிக்கிறாங்க. ம். எப்பேர்ப்பட்ட மலரா ஆகுறாங்க அப்படின்னு அப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க. ஏன்னா இது ம். எல்லாமே உயிருள்ள மலர்களோட தோட்டம் அப்படின்னு பாபாவுக்கு தெரியுது. மலர்களை பார்த்தாலே நமக்குள்ள எப்படி இருக்கு? ரொம்ப ம். குஷியா இருக்கு. சொல்லுங்க சிஸ்டர். அதாவது பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாங்க. சுயம் குழந்தைகள் இதையும் புரிஞ்சுக்கிறாங்க. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீங்கள் என்றால் பாவங்கள் நீங்கி கொண்டே போகும். இல்லை என்றால் தண்டனை வாங்கி பிறகு பதவி அடைவீங்க. அதற்கு ரொட்டி துண்டு கொடுத்து அடியும் கொடுப்பது. எப்படி சொல்லாங்க பாருங்க. சாப்பாடும் கொடுக்கும், ஆனா தண்டனை கிடைச்சிட்டு இருக்குமாமா. தந்தையை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்றால் ஜென்ம ஜென்மாந்திருந்த பாவங்கள் நீங்கிவிட வேண்டும். சக்கரத்தை அறிந்து கொள்ளவும் வேண்டும். சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும், ஒருபொழுதும் நின்று போகவே போகாது. பேன் ஊறுவது போல நடந்து கொண்டே இருக்கும். பேன் எல்லாவற்றையும் விட மெதுவாக செல்லுமா. இந்த எல்லையில்லாத நாடகம் கூட மெதுவாக தான் நடக்குது. டிக் டிக் என்று சென்று கொண்டே இருக்கும். 5000 வருஷத்துக்கு வினாடி தானே, நிமிடங்கள் எவ்வளவுதான் என்ற கணக்கு கூட குழந்தைகள் கணக்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. லட்சக்கணக்கான வருடங்கள் விஷயத்திற்கான இந்த இது கணக்கு வந்து நம்ம யாருமே கணக்கிட முடியாது. இங்கு தந்தை மற்றும் குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள். பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கறாங்க. இவர் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறார், எவ்வளவு ஞானம் எடுத்துள்ளார், மற்றவர்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பாபாவுக்கு தெரியும். மிகவுமே சுலபமானதுதான். தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள், அவ்வளவுதான். பேட்ஜ் கூட குழந்தைகளிடம் இருக்குது. இவர் பாபா ஆவார் என்று கூறுங்கள். காசிக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு கூட சிவபாபான்னு நினைவு செய்றாங்களாம். அடித்து கொள்கிறார்கள். நீங்கள் சாலி கிராமங்கள் ஆவீங்க. நீங்கெல்லாம் குழந்தைகள், பாபாவோட குழந்தைங்க சாலி கிராமங்கள்னு சொல்றாங்க. ஆத்மா முற்றிலுமே சிறிய நட்சத்திரமாகும். அதுல எவ்வளவு பாகம் நிரம்பி உள்ளது. ஆத்மா தேவதா தேவதா தேய்றதோ வளர்றதோ கிடையாது. தேய்வதோ வளர்வதோ கிடையாது. ஆத்மா வந்து தேயவும் செய்யாது, அது எக்ஸ்ட்ரா வளரும். ஒரு சின்ன புள்ளிதான். ஆத்மா வந்து அழிஞ்சு போறது கிடையாது. ஏன்னா ஆத்மா அழியாதது. அதுல நாடகத்தினுடைய பாகம் வந்து நிரம்பி இருக்கு. வைரம் எல்லாத்தையும் விட ரொம்ப உறுதியானது. அது போல கடினமான கல் எதுவுமே கிடையாது. வைரத்தை வந்து வைரத்தாலதான் வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைரம் வந்து எதனாலையும் அதை வந்து இது பண்ண முடியாது. ரத்தின வியாபாரிகளுக்கு தான் இது தெரியும். ஆத்மாவை பத்தி சிந்திச்சு பாருங்க. அது எவ்வளவு சின்னதா இருக்கு. அதாவது பாபா வைரத்தோட ஆத்மா ஒப்பிடுறாரு. அதே போல இந்த ஆத்மாவை கூட எதனாலையும் வெட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சின்ன புள்ளி அது. அது ஆத்மா. அதை பத்தி சிந்தனை பண்ணி பாருங்க. அதுல எவ்வளவு பெரிய பாகம் நிரம்பி இருக்கு. 84 பிறவியில நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்ன்றது அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது தேஞ்சு போறதே இல்ல. அது வேற ஒரு ஆத்மாவாகவும் ஆகுறது கிடையாது. அதுக்குள்ள என்ன சன்ஸ்காரம் ரெக்கார்டடோ அதேதான். இந்த உலகத்துல நம் தந்தை, ஆசிரியர், சத்குருன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட 3 பேருமே சேர்ந்த எந்த மனிதனுமே கிடையாது. இவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு எல்லையற்ற தந்தை, ஆசிரியர். எல்லோருக்கும் மன்மனா பவன்ற அறிவுரை கொடுக்கிறாரு. எந்த தர்மத்தை சேர்ந்தாலும் கூட அல்லாஹ்வை நினைவு செய்யறாங்க தானே என்று அவங்களுக்கு சொல்லுங்க. அல்லாஹ்னாலே இறைவனை நினைக்காதவங்க கிடையவே கிடையாது.
ஆமா. ஆத்மாக்கள் எல்லாருமே சகோதர சகோதரர்கள் தான். அப்ப என் ஒருவனை நீங்க அவங்கள நினைக்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் என்ன ஆகாது? விநாசமாகாது. என் ம். ஒருவனை நினைவு செஞ்சா மட்டும்தான் உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகும்னு இப்ப அப்பா அறிவுரை குடுக்குறாரு. தந்தை தான் பதீத்த பாவனர். அதனாலதான் அவரை நினைக்கணும். இத கூறியது யாரு? ஆத்துமா. மனிதர்கள் பாடுறாங்க. ஆனா பொருள் தெரியல. நீங்கள் அனைவருமே சீதைகள். நான் மட்டும்தான் ராமன். அனைத்து பக்தர்களுக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவன் நான் தான். அனைவருக்குமே சத்கதி அளிக்கிறார் பாபா. மற்ற அனைவருமே முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. சத்யுகத்துல எந்த தர்மமுமே இருக்காது. நாம் மட்டும்தான் இருப்போம். ஏன்னா நாம் தான் தந்தை கிட்ட இருந்து இப்போ புருஷார்த்தம் பண்ணி என்ன பண்றோம்? ஆஸ்தி அடையிறோம். இங்க பாருங்க எவ்வளோ ஏராளமான கோயில்கள் இருக்கு. எவ்வளோ பெரிய உலகமா இருக்கு. என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு. ஆனா இது எதுவுமே சத்யுகத்துல இருக்காது. பாரதம் மட்டும்தான் இருக்கும். இந்த ரயில் வண்டி இதெல்லாம் அங்க இருக்காது. ரயில் வண்டின்னு அவசியமே அங்க இருக்காது. ஏன்னா ட்ரெயின்ல போகணும்னாலே ஒரு ரொம்ப தூரத்துல இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். ஆனா ஆமா. அங்க எல்லாமே குட்டி குட்டி நகரமா இருக்கும். ரயில் வண்டி வந்து வெகு தூரமான கிராமங்களுக்கு தானே தேவைப்படும். சொல்லுங்க சிஸ்டர். ம். குழந்தைகளுக்கு வெவ்வேறு கருத்துக்களை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார் பாபா. இங்க அமர்ந்திருக்கிறீங்க, புத்தியில முழு ஞானமும் இருக்குது. எப்படி பரமபிதா பரமாத்மாவிற்கு முழு ஞானமும் நிரம்பி உள்ளது, அதை உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த சாந்தி தாமத்தில் வசிப்பவர் சாந்தி கடலாக தந்தை ஆவார். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் கூட அங்கு இனிமையான இல்லத்தில், அதாவது ஸ்வீட் ஹோமில் வசிப்பவர்கள். அமைதிக்காக மனிதர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. சாதுக்கள் கூட மன அமைதிக்கு எப்படி எப்படி அவங்களுக்கு எப்படி கிடைக்க முடியும் அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. என்னவெல்லாம் யுக்திகளை கையாளுறாங்க. ஆத்மா, மனம், புத்தி புத்தியுடன் கூடியது. ஆத்மான்னா மனம் புத்தி ரெண்டுமே தான் இருக்குது. ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தி தான். வாயோ இல்லை அதுக்கு. கர்மம் கர்மேந்திரிய கர்மேந்திரியங்களே இல்லை. அதுக்கு எந்த வேலையும் கிடையாது ஆத்மாவா இருக்கிறப்போ. என்றால் அவசியம் அமைதியாகத்தானே இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆத்மாக்களாகிய நமக்கு வசிக்கும் இடம் சாந்தி தாமம், இனிமையான இல்லம் ஆகும் அது. அங்கு முற்றிலுமே அமைதிதான் இருக்கும். பிறகு அங்கிருந்து முதலில் நாம் சுகதாமத்திற்கு வர்றோம். இப்பொழுதோ இந்த துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு செல்றோம். தந்தை தூய்மையானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய உலகம் இது. இவ்வளவு காடுகள் ஆகியவை அங்கு எதுவுமே இருக்காது. இத்தனை மலைகள் ஆகியவை எதுவுமே இருக்காது. நம்முடைய ராஜதானி இருக்கும். எப்படி சொர்க்கத்தின் சிறிய மாதிரி, அதாவது மாடல் செய்யறாமோ அது போல சிறிய சொர்க்கம் இருக்கும். என்ன ஆக போகிறது? அதிசயத்தை பாருங்கள். எவ்வளவு பெரிய படைப்பாகும். இங்கோ எல்லோருக்கும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்றாங்க. பிறகு இவ்வளவு முழு உலகமே இருக்காது. மற்றபடி நம்முடைய ராஜ்யம் இருக்கும். அதாவது இத்தனை எல்லாமே முடிந்து போய்விடும். எல்லாமே எங்கே போய்விடும்? சமுத்திரம், அதாவது சமுத்திரத்துக்கு அடியில பூமி ஆகியவற்றுக்குள் போய்விடுமா முழுசா. இவற்றின் பெயர் அடையாளம் கூட இருக்கவே இருக்காது. எல்லாமே சமுத்திரத்துக்குள்ள அல்லது பூமிக்கு அடியில போயிடும் அப்படிங்கிறாங்க. சமுத்திரத்தின் என்ன பொருட்கள் போய்விடுகிறதோ அவை உள்ளுக்குள்ளேயே முடிந்து போய்விடும். கடல் விழுங்கி விடுகிறது. தத்துவத்துடன் மண்ணுடன் கலந்து விடுகிறது. பிறகு உலகமோ சதோப்பிரதானமாக ஆகிறது. அச்சமயம் புதிய சதோப்பிரதானமான இயற்கை என்று கூறப்படுது சத்தியுகத்தை. அங்கு உங்களுடைய இயற்கையான அழகு இருக்கும். அங்க வந்து லிப்ஸ்டிக் ஆகிய எதையுமே உபயோகப்படுத்த மாட்டீங்க. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷி ஏற்பட வேண்டும். நீங்கள் சொர்க்கத்தின் இளவரசி ஆவீங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. பாபா பாருங்க லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்றாங்க போல. பாபா குழந்தைங்க பண்றோம் அதை வந்து சொல்லி காமிக்கிறாரு. எதுக்கு அது? ஏன்னா செயற்கை அழகு தானே அது. இயற்கையாவே நீங்க அழகா இருக்கும்போது அது எக்ஸ்ட்ரா தேவைப்படாதுன்னு சொல்றாரு. பாபா சொல்றாங்க, ஞான ஸ்நானம் செய்யவில்லைன்னா நீங்க தேவதை ஆக மாட்டீங்க.
ஸோ இந்த ஞானம் தான் ரொம்ப முக்கியமானது. வேறு எந்த வழியுமே கிடையாது. தந்தை எப்பொழுதுமே அழகானவர். ஆத்துமாக்களாகிய நீங்க தான் கருமையாக ஆகுறீங்க. கருமையா இப்ப ஆயிட்டீங்க. பிரியதர்ஷன் மிகவும் அழகான பிரயாணி. அவர் உங்கள அழகானவர்களா ஆக்குறாரு. நான் இவருக்குள்ள பிரவேசம் செய்துள்ளேன்னு தந்தை சொல்றாரு. நான் ஒரு பொழுதும் கருமையாகிறது இல்ல. நீங்க தான் கருப்புல இருந்து அழகாகுறீங்க. அழகானவர்ல இருந்து திரும்ப கருப்பாகுறீங்க. ஆனா எப்பொழுதுமே அழகானவர் ஒரே ஒரு பிரயாணி மட்டும்தான். கருமையாக மற்றும் அழகாக இந்த பிரம்ம பாபா தான் ஆகுறாரு. சிவ தந்தை உங்கள் அனைவரையுமே அழகாக ஆக்கி கூட அழைச்சிட்டு போறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் அழகாக மாறி மற்ற அனைவரையும் அழகாக ஆக்கணும். தந்தையோ ஷியாம் சுந்தர் ஆகிறது கிடையாது. ஆனா அவருக்குதான் என்ன பண்ணிட்டாங்க, ஷியாம் சுந்தர்னு பேர் வச்சுட்டாங்க. கீதையில தந்தைக்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டு தவறு செஞ்சுட்டாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் தான் கீதை சொன்னார்னு. இந்த ஒரே ஒரு தவறு தான் முக்கியமான தவறு. முழு உலகத்தையே அழகாக ஆக்கக்கூடிய சிவ தந்தைக்கு பதிலாக சொர்க்கத்துல முதல் நம்பர் அழகாக வரக்கூடியவருடைய பெயரை போட்டுட்டாங்க. முதல் நம்பர்ல அழகா வர அந்த ஒருத்தர் பேரை போட்டுட்டாங்க. ஆனா முழு உலகத்தையுமே அழகாக்கக்கூடியவர் சிவத்தந்தை. அவரை போடல. இதை யாராவது புரிஞ்சிருக்காங்களா? இல்ல. பாரதம் மீண்டுமே அழகாக மாறப்போகுது. அவங்களும் 40,000 வருஷம் அப்படின்னு 40,000 வருஷத்துக்கு அப்புறம் சொர்க்கம் வரும்னு சொல்லிட்டாங்க. ஆனா முழு கல்பமே வெறும் 5,000 வருஷம்தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனவே தந்தை சொல்றாரு, ஆத்மாக்கள் கிட்ட நான் உரையாடுறேன். அரை கல்பத்தின் பிரிய தர்ஷன் நான் தான். உங்களுடைய பதித்த பாவனரே வாங்க எங்களை பிரியதர்ஷினிகளாகிய எங்களை தூய்மையாக்குங்கன்னு நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க. அப்ப வந்துட்டேன் நானு. அப்ப அவரது வழிப்படி நடக்கணும். கடினமா முயற்சி பண்ணணும். பாபா நீங்க தொழில் ஆகியவை செய்யாதீங்கன்னு ஒருபோதும் சொன்னதே இல்லை. எல்லாமே பண்ணுங்க. வீட்டை பார்த்துக்கோங்க. குழந்தை குட்டிகளை பராமரிங்க. ஆனா தன்னை ஆத்துமான்னு உணர்ந்து என்ன நினைவு செய்யுங்க. அவ்வளவுதான். ஏன்னா நான் தான் பதித்த பாவனன். குழந்தைகளை தாராளமா பராமரிங்க. மற்றபடி மேற்கொண்டு என்ன பண்ணாதீங்க. பாபா கிடைச்சதுக்கு அப்புறம் புதுசா என்ன பண்ணாதீங்க. ஒரு படைப்பை உருவாக்காதீங்க. குழந்தைகளை பெத்துக்காதீங்க. ஏன்னா இல்லை என்றா அவங்களுக்கு அவங்க நினைவுல வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா புது புது சம்பந்தங்களை உருவாக்க ஒவ்வொரு சம்பந்தமுமே நமக்கு என்னன்னா இப்ப இந்த கலியுகத்துல பந்தனம் தானே. அப்ப அவங்களுடைய நினைவு வந்துட்டே இருக்கும். அவங்கள ஃபுல்லா நீங்க பராமரிக்கணும். உங்களுடைய முழு நேரத்தை உழைப்பு அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அதான் சொல்றாரு. அதான் சொல்றாரு பாபா. ஏன்னா அவங்க நினைவுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இவர்கள் எல்லோருமே இருக்கும் போதே இருந்தா கூட இப்ப மறந்துடுங்க. எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அது எல்லாமே முடிய போகுது. சரீரம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். தந்தையின் நினைவாலதான் ஆத்துமா தூய்மையாகும். பிறகு சரீரம் கூட புதுசா கிடைக்கும். இது எல்லையற்ற சந்நியாசம். தந்தை புதிய வீடு கற்றார் என்றால் பின் பழைய வீட்டிலிருந்து மனம் அகன்று விடும். சொர்க்கத்தில் என்னதான் இருக்காது, எல்லாமே கிடைக்கும். அளவற்ற சுகம் இருக்கும் அங்க. சொர்க்கமோ இங்கு ஆகும். அதுதான் சுகம், அதுதான் சொர்க்கம்னு சொன்னாங்க. தில்வாடா கோவில் கூட முழுமையான நினைவார்த்தம் ஆகும். அங்க எல்லா சித்திரங்களும் வரைஞ்சிருக்காங்களாம். கீழே தவம் செய்து கொண்டிருப்பாங்க. பிறகு சொர்க்கத்தை எங்கே காண்பிப்பது? அதற்கு மேல் கூரை வச்சிட்டு இருக்காங்க. கீழே ராஜயோகத்தின் தவம் செய்து தவம் செய்யற மாதிரி கீழே அந்த பிக்சர்லாம் காட்டுறாங்களாம். மேலே ராஜ பதவி நின்றுள்ளது. எவ்வளவு நல்ல கோவில் ஆகும் அது. மேலே அர்ச்சகர் இருக்கிறது. தங்க விக்கிரகங்கள் உள்ளன. அவற்றிற்கும் மேலே பின் இருப்பது குரு. எல்லாவற்றிற்கும் மேலாக அமர்ந்துள்ளார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சத்குரு தான். பிறகு நடுவில் சொர்க்கத்தை காண்பித்துள்ளார்கள். எனவே இந்த தில்வாடா கோவில் முழுமையான நினைவார்த்தம் ஆகும். ராஜயோகத்தை நீங்கள் படிச்சுக்கிறீங்க. பிறகு சொர்க்கம் இங்குதான் உள்ளது. தேவதைகள் இங்கு இருந்தார்கள் அல்லவா? ஆனால் அவர்களுக்காக தூய்மையான உலகம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாபா. பாபா வரம் கொடுக்கறாங்க. மாஸ்டர் கருணை உள்ளமுடையவராகுங்க. மகாதானி ஆகி பரந்த உள்ளத்துடன் குஷி என்ற பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மாஸ்டர் கருணை உள்ளமுடையவராகுங்க அப்படின்னு சொல்றாரு.
பாபா விளக்கம் சொல்றாங்க, மனிதர்கள் அல்பகால குஷிக்காக எவ்வளவு தன்னுடைய நேரத்த, செல்வத்த செலவு பண்றாங்க. இருந்தாலும் உண்மையான குஷி கிடைக்கிறதே கிடையாது. எவ்ளோ செலவு பண்ணாலும் அந்த ஆத்மா என்ன ஆகுது? அந்த திருப்தி கிடைக்கவே மாட்டுது. இப்படிப்பட்ட நேரத்துல ஆத்துமாக்களாகிய நீங்கள் மகாதானி ஆகணும். மகாதானி ஆகி பரந்த உள்ளத்தோட குஷிய தானமா கொடுங்க. இதற்கு கருணை உள்ளம் என்ற குணத்த வெளிப்படுத்துங்க. உங்களது ஜட சிலைகள் வரதானம் கொடுத்துட்டே இருக்கு. அந்த கோயில்ல போயிட்டு எது வேணும், அது வேணும்னு சொல்லி அவ்ளோ கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு அது நடந்துருது. அவங்க நினைக்கிறது. அப்ப ஜட சிலைகளே அவ்ளோ வரத்த குடுக்கும்போது, நீங்க சைத்தன்யத்துல கருணை உள்ளம் உடையவராகி பகிர்ந்து குடுத்துட்டே இருங்க. ஏன்னா, மற்றவர்களின் வசத்துல ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடியவர்கள். இவங்க கேட்கக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. நீங்க கருணை உள்ளத்தோட அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களது சுப பாவனை அவங்களுக்கு நிச்சயமா பலன் கொடுக்கும். பாபா சொல்றாங்க ஸ்லோகத்துல, யோக சக்தியின் மூலம் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர்கள்தான் சுயராஜ்ய அதிகாரி ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத வரதானத்துல உள்ளதான் அப்படி ஒரு இதா சொல்றாங்க. ஆமா. ஓம் சாந்தி. அப்புறம் பாபா வந்து வரத்துல இன்னொன்னு சொல்றாங்க, நம்ம வந்து மத்தவங்கள நினைச்சிருவோம். இவங்க வந்து நம்ம இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்றோம். சில இத மாத்திக்க சொல்றோம்னா, இவங்க கேட்கவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் மாத்திக்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் இது பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதாம், அவங்க கிட்ட நம்ம பாவனைய வந்து மாத்தக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எதுல இருக்காங்கன்னா, மாயாவுடைய வசத்துல இருக்காங்க. அவங்களுக்கு அதனால நீங்க என்ன பண்ணணும், அவங்க மாறிடுவாங்க. அவங்களுக்கும் நல்ல ஆன்மாவா மாறிடுவாங்கன்னு சுப பாவனை வச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு கருணை உள்ளத்தோட வச்சுட்டே இருங்க. நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அவங்க நிச்சயமா மாறிடுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி.